சென்னை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜான் ஜபராஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்து டெஃபமேஷன் கேஸ்ல 2 பேர் வந்தானே இல்ல, நீ போய் ஆம்பளை செக் பண்ணி பாரு. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். பிச்சை சோறு மட்டும் இல்ல, பிச்சை எடுத்ததுல எச்ச சோறு. சொல்லடி உள்ளபடி. Rima, thank you so much Rima, and she's beside me always. God bless you. நம்பி ஊழியம் செய்கிறாரா இல்லை டிஎம்கே பார்ட்டி ஏடிஎம்கே பார்ட்டி பிரபலங்கள் ரவுடிகள் அல்லது மறைமுகமா இருக்கக்கூடிய ஜான் ஜபராஜ் இன்னைக்கு கோர்ட்ல, சென்னை கோர்ட்ல முன்ஜாமீன் தாக்கல் செய்திருக்கிறாரு. அந்த முன்ஜாமீன்ல என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மனைவி, என்னோட மாமனார், அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து என்னோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்தணும், என்னை எப்படியாவது என் காலை பிடிச்சி இழுத்து தள்ளணும், நான் வளரக்கூடாது இந்த கிறிஸ்தவ மதத்தில் அப்படின்னு நினச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. ஐயோ என்னால் தாங்கவே முடியல. நேற்று அந்த ஜான் ஜபராஜை பற்றி வீடியோ போட்டேன். எக்கச்சக்கமான கமெண்ட்டு. அந்த கமெண்ட்டுக்கு என்னால் ரிப்ளையே பண்ண முடியல. ஆனால் நிறைய பேர், உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா, என் ஃபாதர் அப்படி பண்ணது உனக்கு தெரியுமா, எப்படி நீங்கள் எவிடன்ஸாக பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாகவே யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கேள்வியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் போட்டிருக்கிற கமெண்ட் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஜான் ஜபராஜ் எந்த ஊரில் பதுங்கியிருக்கிறாரு, இப்போது போலீஸோட நடவடிக்கை என்ன, இப்போ பெங்களூரில் இருக்கிறாரா இல்லையா, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரா, இல்லை வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரா, இல்லை இந்த சம்பவம் 11 மாதத்துக்கு பிறகு இன்னைக்கு எதுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வெளியே வந்தது. அது மட்டும் இல்லை, கிங் ஜென்ரேஷன் ஃபாஸ்டர் எட்வினுக்கும் ஜான் ஜபராஜுக்கும் என்ன நடந்தது, இவங்க 2 பேருக்கும் எதனால் கான்ட்ரவர்சி உருவானது. அது மட்டும் இல்லை, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ஆல்ரெடி அவங்க மனைவிக்கு தெரியும். யாருக்கு? 2வது மனைவிக்கு தெரியும். முதல் மனைவிக்கு கிடையாது, 2வது மனைவிக்கு தெல்ல தெளிவாக தெரியும் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஜான் ஜபராஜ் நிறையா சிக்கலில் சிக்கியிருக்கிறாரு. நிறைய பேர் எவிடன்ஸோடு போடுங்கன்றீங்க. அதே எவிடன்ஸோட இன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் திரு ஜான் ஜபராஜை பற்றி என்னெல்லாம் அவர் லீலைகளை செய்தார், எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறார். இவர் ஒரு பொண்ணு மட்டும் கற்பழிக்கலை, கர்த்தரையே கற்பழிச்சிருக்கிறாரு. கர்த்தர் பேரை சொல்லி கர்த்தரை கற்பழிச்சிருக்கிறார். கர்த்தரோட ஊழியத்தை சொல்லி நம்பிக்கையை கற்பழிச்சிருக்கிறார். இவரெல்லாம் கண்டிப்பாக சும்மா விடக்கூடாது. சட்டம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும். உங்களுக்கு எல்லாருக்கும் விரைவில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கோர்ட்டு மூலியமாகவே நிரூபிக்கப்படும். இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகிருக்கலாம். நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் 50 வருஷம் 60 வருஷம் செய்யக்கூடிய ஊழியத்தை ஃபாஸ்டருங்க, 50 வருஷம் 60 வருஷம் செய்யக்கூடிய ஃபாஸ்டருங்களுக்கு மேலே நான் இன்னைக்கு 10 வருஷத்தில் சாதிச்சிருக்கிறேன். அவங்களோட பேரும் புகழும் சம்பாரிச்சிட்டேன். என்னோட இமேஜையும் என்னோட வளர்ச்சியும் தாங்க முடியாதவங்க தான் என்னை காலை இழுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க. நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் உட்காந்து பேசியிருக்கலாம், போலீஸில் சரண்டர் ஆகிருக்கலாம். பட் இதெல்லாம் பொருள்படுத்தாமல் இவர் ஏன் ஓடி போய் ஒழியணும்? அப்போ அங்கேயே தெரியுதா ஒரு தப்பு பண்ணாருன்னு. ஆதாரம் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா, நொட்டுறீங்க. இதே உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு ஜான் ஜபராஜ் பண்ணியிருந்தாருன்னா இதே கேள்வி தான் கேட்பீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? இன்னைக்கு இந்த மாதிரி சப்ஜெக்டை சார்ந்து தான் இன்னைக்கு நம்ம முழுக்க நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தயவு செய்து இதை மத சார்ந்த நான் தாக்கி பேசுகிறேன்றது யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏன்னா எல்லா மதத்திலையும் நித்யானந்தாவும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் அரெஸ்ட் செய்யப்பட்டார். ஜக்கி வாசுதேவும் இந்த விஷயத்தில் மாட்டியிருந்தாங்க. வீடியோ காலில் பேசி ஆபாசமான வர்ச்சுவல் செக்ஸ்லலாம் ஈடுபட்டு மாட்டிக்கிட்டாரு. இன்னும் நிறையா இந்து மதத்திலே ஆகட்டும், இல்லை கிறிஸ்துவ மதத்திலே ஆகட்டும், இல்லை முஸ்லீம் மதத்திலே ஆகட்டும், எல்லா கடவுள் பேரை சொல்லியும் பெண்கள் செக்ஷுவல் டார்ச்சரில் ஈடுபடுத்தக்கூடிய ஆண்களுக்கு மத போதகர்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிற அந்த சொறி நாய்களுக்கு
கர்த்தர் பேரை சொல்லி ஏமாற்றக்கூடிய அந்த வெறி நாய்களுக்கு நிறைய நேர்மையா இருக்கக்கூடிய மத போதகர்கள் அவங்க பேரெல்லாம் டேமேஜ் பண்ணக்கூடிய இந்த நாதாரி பசங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். தயவு செய்து வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜான் ஜபராஜுக்கு யார் பட்டம் கொடுத்தாங்க? பட்டம்னா இந்த போதகர், கிறிஸ்தவ மத போதகர் அப்படின்னு யார் அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க? இவர் எந்த காலேஜில் படித்து பட்டம் பெற்றார்? அது மட்டும் இல்லை, யாருமே அங்கீகாரம் செய்யாத ஒரு கிறிஸ்தவ மத போதகர் அப்படின்னு சொல்லி பொதுமக்களை இவரோட ரேப் ஹிப்ஹாப் சாங் மூலிமா கர்த்தரோட பாடலை அதில் சொருவி மக்களை முட்டாளாக்கி நானும் ஒரு போதகர் தான், அதுவும் பவர்ஃபுல் போதகர் தான் அப்படின்னு வந்தது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதை சார்ந்த நிறைய பாஸ்டருங்க விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. திரு ஜான் ஜபராஜ் எந்த காலேஜில் இவர் ஃபாஸ்டரோட கோர்ஸை முடித்தார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் ஒரு விளக்கம் கொடுக்கப்படலை. இப்போது ஒரு டாக்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு போலீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், இல்லை ஒரு நார்மல் ஹவுஸ் கீப்பிங் ஜாப் வேலை பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், சரிங்களா? இல்லை ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு லாயர்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு கலெக்டர்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், ஒரு சயின்டிஸ்ட்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். ஃபாதர் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மதத்தை சார்ந்தவங்களோ இல்லை அந்த கம்யூனிட்டியில் சார்ந்தவங்களோ இல்லை அசோசியேஷன் மெம்பர் சார்ந்தவங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. எஸ், ஐ எம் அ ஃபாதர், ஃபாஸ்டர் அப்படின்னு. ஃபாதர்னு சொல்லக்கூடாது, சாரி, ஐ எம் அ ஃபாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டோ ஐடி கார்டோ கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு நம்பர் பேட்சாவது கொடுத்துருப்பாங்க. அதை இது வரைக்கும் யாருக்கிட்டையும் காமிக்கல, அதை சார்ந்து எங்கேயுமே வெளிப்படுத்தலை. கிறிஸ்தவ மிஷனரி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதில் ஒரு ஃபாஸ்டர் என்ற படிப்பு படித்து வெளியே மக்களுக்கு நீங்கள் மத போதகம் செய்யணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக இவர் பயிற்சி பெற்று படித்து பட்டங்களை வாங்கி அதுக்கப்புறம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட சர்ச்சில் இவர் ஃபாதராக ஊழியம் செய்ய வேண்டிய கட்டாயம். இதுதான் புரோட்டோகால், இதுதான் ரூல்ஸ். இறையில் கல்லூரியில் 7 வருஷம் அந்த பாஸ்டரோட கோர்ஸை முடிச்சுட்டு இவர் வெளியே வரணும். இதுதான் ஃபாஸ்டருக்கு உண்டான தகுதி. ஆனால் இவருக்கு என்ன தகுதி இருக்குது ஃபாஸ்டர்னு சொல்லக்கூடிய? நிறைய பேர் இன்னைக்கு மத போதகர் மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ண வரக்கூடிய மக்களும் இவரோட எக்ஸ்ட்ராடினரியா பாட்டு பாடுறவங்க இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ராடினரியா வசனம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ராடினரியா மனப்பாடம் பண்ணி பைபிள் வசனத்தை சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ராடினரியா ஸ்பீச் கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஃபாஸ்டர் ஆகிட முடியுமா? இவங்க எல்லாருமே மக்களுக்கு ஊழியம் செய்ய முடியுமா? இவங்க எல்லார் இடத்துலையும் போயிட்டு இவருக்கு ஃப்ளைட்லேயும் ஹெலிகாப்டர்லேயும் பறந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். ஏன்னா காலங்காலமாக 50-60 வருஷம் எத்தனையோ பாஸ்டருங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன கலங்கம் இல்லாமல் தன்னோட ஊழியத்தை கௌரவமாக அவங்களோட மத சார்ந்த கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு சின்ன கலங்கம் கூட வராமல் எத்தனையோ பேர் மக்களுக்கு நன்மையை செய்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் போனவங்களும் இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இப்போ ஊழியம் செய்துட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சர்ச் நான் சொல்லுவேன் FGA சர்ச். இந்திரா நகரில் இருக்கக்கூடிய பெங்களூர் HL பாஸ்டர் பால் அந்த சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு புனிதமாக நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் நைஜீரியா கண்ட்ரியிலேருந்து பார்க்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து பார்க்கலாம், சைனாவிலேருந்து பார்க்கலாம், நேபாளிலேருந்து பார்க்கலாம், வெஸ்ட் பெங்காலிருந்து பார்க்கலாம், கர்நாடகாவிலேருந்து பார்க்கலாம், தமிழ்நாட்டிலேருந்து பார்க்கலாம், ஆந்திராவிலேருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அந்த சர்ச்சுக்கு வராங்க. இது வரைக்கும் அந்த சர்ச்சுக்குன்னு ஒரு சின்ன கலங்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு பாஸ்டர் பேர் எடுத்துகிட்டு வர்றாரு, பாஸ்டர் பால் பேர் எடுத்துகிட்டு வர்றாரு. ஏன்னா நான் அவரை நிறைய தடவை சந்திச்சிருக்கிறேன். அவர்கிட்ட அந்த அளவுக்கு கண்டினியூவாக அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். 10 வருஷமாக அந்த சர்ச்சில் போய் நான் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? மார்த்தலில் இருக்கிற சர்ச்சு கூட நான் போய் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன். ஸோ சர்ச்சில் இருக்கக்கூடியவங்க, ஃபாதராக இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கிற. அப்போ ஒரு நாள் அந்த பைலட்டை நான் கேட்டேன், இண்டிகோ பைலட். நான் அவரை கேட்டேன், இந்த ஏர் டர்புலன்ஸ் என்ன வருதுல்ல, பிளேன் அதுக்குள்ளே போய்க்க ஒரே ஆடுது, மேலே போகுது, கீழே வருது, கீழே வருது, மேலே போகுது, ஒரே ஆடுது, அப்போ எப்படி அதை பண்ணுறீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் கிரவுண்டில் கனெக்டடாக இருப்போம்,
இங்க இருந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க பண்ண வேலை. காரணம் அவங்க எல்லாருமே வயசுக்கு ஆனவங்க. ஸோ அவங்களுக்கு நல்லது கெட்டது காலங்கள் என்ன, பெண்கள் எப்படி, பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நாளும் அறிந்து அந்த வசனத்தை வந்து மக்களுக்கு அறிவுரைலாம் எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு 37 வயசு 35 வயசு தான் ஆகுது, வாலிப வயசு. ஸோ இந்த இள ரத்தத்தில் இவர் எப்படியெல்லாம் ஆடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் நினச்சி பாருங்க, எத்தனை பெண்கள் கிட்ட இவர் செக்ஷுவல் ரீதியாக நடந்திருக்க மாட்டார். உதாரணத்துக்கு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அன்னைக்கு அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்த அன்னைக்கு நைட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட இவர் போயிருக்காரு. ரெண்டாவது ஒய்ஃபுக்கிட்ட இவர் போயிருக்கிறாரு. ஒய்ஃபுக்கு வந்து ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, வேண்டான்னு தட்டி கழிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் வெளியே வந்தவர் தான் அந்த வீட்டில் இருக்கப்பட்ட அந்த 2 மைனர் பெண்களை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஈடுபடுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஈடுபடுத்திட்ட பிறகு அந்த குழந்தைங்களை மிரட்டி இருக்கிறார். இந்த விஷயத்தை போய் எங்கேயும் வெளியாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை அடிச்சிடுவேன், உங்களை கொண்டே போடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு. திரு ஜான் ஜபராஜ் மிரட்டுனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அந்த வீட்டுக்கு அனாதையாக வந்த குழந்தைங்க. ஸோ இவங்க மிரட்டுறதுனால கொஞ்ச நாள் அப்படியே போயிருக்கு. நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, 11 மாதம் என்ன பண்ணாங்க, இப்போ ஏன் ஃபோக்சோ வழக்கில் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு. இப்போ அந்த பெண்களாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஜான் ஜபராஜை வந்து கைது செய்யறதுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் வாரண்ட் பெறப்பட்டிருக்கு. ஸோ இங்கே வீட்டில் ஆல்ரெடி அவங்க மனைவிக்கு தெரிஞ்சிருக்கு இங்கே நடந்த சம்பவம், அவங்க மாமனாருக்கும் தெரிஞ்சிருக்கு அந்த வீட்டில் நடந்த சம்பவம். அது மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபோட தம்பி அவரும் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவரையும் போலீஸ் வந்து கைது செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷத்தில் கண்டிப்பாக போலீஸ் அவரையும் கைது செய்திருக்கணும், இல்லைனா அவரையும் வலை வீசி தேடிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் அவரும் உள்ளே வராரு. ஸோ இந்த அளவுக்கு குடும்பமே பிளான் பண்ணி இவரை வந்து மறைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க மனைவி கிட்ட இதை சார்ந்து தான் அந்த ஆடியோ, நீங்களாம் நிறையா ஆடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஆடியோவில் பேசுகிற வசனமும் அந்த ஆடியோவில் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன், நீ யாரையும் நம்பாத, இது நம்ம 2 பேரையும் காலை இழுக்கிறதுக்கு செய்யப்பட்ட சதி அப்படின்னு வந்து ஒரு ஆடியோ வந்து வெளியிடுறாரு திரு ஜான் ஜபராஜ். இந்த ஜபராஜை நான் கேட்குறேன், ஒரு பாஸ்டருன்ற நிறைய மக்கள் வந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன், என் மன அழுத்தம் இருக்குது, எனக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூ இருக்குது, என் கணவன் என்ன கொடுமை கொடுக்குறாரு, என்னோட மனைவி எனக்கு கொடுமை கொடுக்குறாங்க, என் வீட்டில் நிம்மதியே இல்லைன்னு உங்கள்கிட்ட ஊழியம் செய்து உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண வரக்கூடிய அவங்களுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்கள் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது, சாத்தான் வந்து உங்களுக்கு இழுக்குது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர் திரு ஜான் ஜபராஜ் வந்து எப்படி நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு, அப்போ நீ ஃபாதரா, நீ பாஸ்டரா, இல்லை கடவுளுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபரா? அப்போ உனக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை, உனக்கே ஒரு என்ன சொல்கிறது வல்லமை இல்லை, உனக்கே ஒரு கர்த்தரோட கிருபை இல்லை. அப்புறம் எப்படி நீ வந்து மக்களுக்கு வந்து ஊழியம் செய்வ, மக்களுக்கு வந்து எப்படி நீ நன்மை செய்வ? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போ நீங்கள் உண்மையிலேயே நேர்மையான ஒரு பாஸ்டராக இருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றிருக்கலாமே, இல்லை நீங்கள் முன்ஜாமீன் எடுத்திருக்கலாமே. கர்த்தர் மகிமை இருக்கக்கூடிய ஒரு நபர், கர்த்தரோட கிருபை இருக்கக்கூடிய ஒரு நபர், நீங்கள் இவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் முன்ஜாமீன் எடுத்திருக்கலாமே, ஏன் எடுக்கலை? ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணம்? தப்பு செய்திருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். நிரூபிக்கலாம் இல்லையா? ஏன் நிரூபிக்கிறதுக்கு முன்ன வரல? ஏன் ஒரு ஃபாதரையார் கூட சப்போர்ட் பண்ண வரமாட்டேன்றாங்க? ஏன் ஒரு பொதுமக்கள் கூட சப்போர்ட் பண்ண வரமாட்டேன்றாங்க? இது வரைக்கும் எங்கேயுமே ஒரு வீடியோ சார்ந்து ஒரு டாக் கூட இல்லையே. ஏன் இது வரைக்கும் எட்வினை என்கொயரி பண்ணலை? யார் இந்த கிங்ஸ் ஜென்ரேஷன் பாஸ்டர், அவரை ஏன் இது வரைக்கும் இன்னும் அரெஸ்ட் செய்யப்படலை? என்ன காரணம்? அவரையும் என்கொயரி பண்ணியிருக்கணும். ஏன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க, 2 பேரும் ஒன்றா தான் நடத்தினாங்க. தஸ்மபாகம் எது? அந்த உண்டியில் உழக்கூடிய பணம், மக்களால் கொடுக்கப்பட்ட பணம், கர்த்தர் சேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பணத்தை இவங்க 2 பேரும் பங்கு போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? இந்த குற்றத்தின் பிரிவு கீழேயே இவங்களை கைது செய்யப்படலாம். ஏன் இன்னும் கைது செய்யப்படலை? இவங்க 2 பேருக்கு எதனால் கருத்து வேறுபாடு நடந்தது? அப்போ அவரும் இந்த பெண் செக்ஷுவல் விஷயத்தில் அவரும் ஈடுபட்டிருக்கலாமே, பெண்கள் விஷயத்தில் அவரும் ஈடுபட்டிருக்கலாமே. ஜான் ஜபராஜும் எட்வினும் 2 பேருமே வந்து இதில் இன்வால்மெண்ட் ஆயிருக்கலாமே. ரவுடித்தனம் பண்ணுறாரு, கட்ட பஞ்சாயத்து. இந்த ஆடியோ ஒரு வாட்டி கேளுங்க.
காமெடி பண்ணி நினைச்ச கூட ஜான் இல்ல இல்ல ஜபராஜ் நீங்க வந்து இல்ல இல்ல இப்பெல்லாம் வந்து ஒரே நிமிஷம் நீங்க ஒரே நிமிஷம் மினிஸ்ட்ரி பண்றேன்னா எனக்கு வந்து லீகல் சப்போர்ட் இருக்கு. நான் வந்து ரவுடிஸ் எல்லாம் போற ஆள் கிடையாது. இல்ல 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 நீங்க பேசுங்க. அப்ப நான் 2 பேரும் உட்கார வச்சிருக்கேன். சென்னை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தனை உட்கார வச்சிருக்கேன். இதே துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனை போய் உட்கார வச்சிருக்கேன். நான் ரிமாண்ட் பண்ணி தான் நான் வெளியே அனுப்பிச்சிருக்கேன். ஐ அம் கோயிங் டு ஃபைல் a defamation case on you. நீங்க என் மேல பப்ளிக்ல அந்த மாதிரி அசிங்கமா போட்டீங்க. ஆனா அசிங்கமா போடலனா நான் வந்து உள்ளதான் போட்டுருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ இங்க பாருங்க. What's your age? ஏஜ் 22. என்னடா 22 வயசுல உனக்கு என்னடா அந்த சில்லறத்தனம்? என்ன சொல்றதானோ? ஆனா 33 வயசு ஊழியக்காரனை ஃபோன் பண்ணி நீ பாட்டு பண்ணி பேசிட்டு இருக்க. ரவுடிசம் பண்றாரு, அது பண்றாரு. என்ன நீங்க இங்க பாருங்க பிரதர். தம்பி நீ எவன்ட்டனாலும் போய் நில்லு. நான் உன்னை 2 வாரத்துல உள்ள வைக்கிறேன். பாக்குறியா நீ? என் வீட்டு பாக்குறியா நீ? அங்க பாருங்க. அப்படி அப்படி 2 வாரத்துல உள்ள வச்சிருன்னு உள்ள வைக்கிறேன் நான் சொன்னேன் அப்ப வரைக்கும். இல்ல நீங்க வந்து ஆக்ஷன் எடுப்பீங்க. ஆனா நான் இருங்க ஒரே நிமிஷம். நான் உன் போனுக்கு இன்னைக்கு ஈவினிங் உன் நம்பர் என்னது, உன்னோட என்ன, நீ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ற, எல்லாத்தையும் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி உனக்கு ஈவினிங் நான் கொடுத்து நீ என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் இப்ப நீ என்ன மிரட்டுறீங்க? கரெக்ட்? ஒன்னும் மிரட்டல தம்பி. இல்ல ஒரே நிமிஷம். I'm countering you. I'm giving back the counter. No just இல்ல தம்பி நீ ரவுடிசம்லாம் பண்றேன்னு சொன்னல, அதனால நான் அப்படி பேசுறேன். என்னது அது? நீ வரக்கூடாது. உனக்கு உணர்வுங்க போச்சு. வேர் இஸ் யுவர் ஃபீலிங்? படிச்சிருக்கல நீ? அறிவு இல்லையா? பாஸ்ட் பையன் தானே நீ? ஓ இங்க பாருங்க மரியாதை பேசுங்க. கேப்பியா நீ? இங்க பாருங்க அறிவு இல்லையாங்கிற அறிவு இல்லாம நான் உங்கள்கிட்ட பேசல. டேய் நான் உன்னை தூக்கி வைக்கிறேன். நீ அறிவு இருக்கா இல்லையா அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சென்னை அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் துடியலூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஜான் ஜபராஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்து டெஃபமேஷன் கேஸ்ல 2 பேர் வந்தானே இல்ல, நீ போய் ஆம்பளை செக் பண்ணி பாரு. ஏன்னா நான் எவ்வளவு பெரிய மினிஸ்ட்ரியில எல்லாருக்கும் எனக்கு தெரியும். நீங்க பாட்டு பப்ளிக்ல வந்து அசிங்கமா பேசிட்டு போவீங்க, நான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் அவசியமா எனக்கு நீ கொடுக்கவே இல்லையே. நீ கொடுத்தியா எனக்கு 200 ரூபா? இல்ல 200 ரூபா ஏன் சர்ச் ஆட்கள் எனக்கு கொடுத்து வந்தாங்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஓகே ஷூர் ஓகே ஃபைன். அதுக்கு இல்ல அது உங்களோட இதுனா அப்ப எதுக்கு நீங்க பப்ளிக்ல போட்டு 200 நான் கலெக்ட் பண்ணேன்னு சொல்லி வாங்க. நான் பப்ளிக்ல போடுறேன், எல்லாத்தையும் போடுறேன். வாட் bothers you? What is your ஓகே one question. அப்ப எதுக்கு அவங்க வந்து இருங்க क्वेश्चनல ஆன்சர் பண்ண வரல தம்பி. அப்ப நானும் ஆன்சர் பண்ண விரும்பல. இல்ல from the beginning you are being silly. You got it? உங்க பெரியப்பா வக்கீலா இருக்கார்ல, எத்தனை கோடி செலவு பண்ணுவாரு? அண்ணா என்னால இப்ப 1.5 கோடி செலவு பண்ண முடியும்னா? என்னது 1.5 கோடி செலவு பண்ண? சொந்த வீடு சொந்த சர்ச்சு 1.5 கோடி நான் சீஸ் பண்றேன்ட்டனா? ஏன்னா நான் கிராஸ் கட் ரோட்ல சர்ச் வச்சிருக்கேன்னா எனக்கு ஆட்கள் கொடுக்க மாட்டாங்களா? அண்ணா இங்க பாருங்க. இல்லண்ணா இப்ப நீங்க வந்து பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு இல்ல தம்பி நீங்க பேசுறது இருக்கு. இல்ல எனக்கு நான் பேசுறது அப்படி இல்ல. என்னோட ஆலோசனைங்க ஒரு நிமிஷம். நான் என்ன போட்டிருக்கேன், கிறிஸ்தவ அமைப்புன்னா கிறிஸ்துவுக்குள்ள வச்சு நான் உங்கள்கிட்ட நான் பேசுவேன் தான் சொன்னேன் தவிர கிறிஸ்துவுக்குள்ள என்ன புளிய மரத்து கடையில வச்சு பேசுவீங்களா? பேசுற அளவுக்கு நீங்க இல்லையா? ஓகேவா? நான் இவ்வளவு பெரிய சர்ச் வச்சிருக்கேன். 500 பேர் என்கிட்ட வரானா? என் சர்ச்ல 4 இன்ஸ்பெக்டர் இருக்கான், அட்வொகேட் என்கிட்ட இருக்கான். என்கிட்ட இல்லாத பிசினஸ் மேனா இல்ல என்கிட்ட லோக்கல் இல்லாத ஆட்களா? You have to face me legally. அதுல மாற்றமே இல்ல. நீ லீகலா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதான் பேசுனேன். என்கிட்ட 1.5 கோடி இருக்கு. ஆனா உங்ககிட்ட 1.5 கோடி உங்களுக்கு அது தூசியா தெரியலன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்தா எனக்கு அது பெருசுனா கொடுத்தான். எனக்கும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் ஏன் என்ன நொப்புறம்? அதான் சொல்றேன், எனக்கு ஆண்டவர் தான் கொடுத்துருக்காரு. தம்பி நீ வா முதல்ல. நீ முடிஞ்ச அட்வொகேட் இப்போ உடனே ஃபோன் பண்ணி பேசு. அதான் உனக்கு நல்லது. நீ தெரியும் நான் காட்டுறேன். ஒரே நிமிஷம் நான் எட்வின் டுசோக்கு லைன் போடுறேன். எட்வின் டுசோ நீ என்கிட்ட பேசிட்டு போ தம்பி. சரி சொல்லுங்க. ஆமா நான் உன்னை டெஃபமேஷன் கேஸ் போட்டு உன்னை தூக்குறனால என்ன நீ பாத்துக்கோ. நீங்க சாட்டர்டே இங்க பாரு, இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. நீ எவ்வளவு பம்புனாலும் எல்லாம் கிடையாது. நீ வந்து நீ ரவுடிசம் என்ன நக்கல் பண்றிய நீ? ஏண்டா காமெடி பண்ணிட்டு இருக்க நீ? காணிக்கப்பட்டுல ஏன்ட்ட தரணும்? தூக்கி எரிஞ்சிடும் பாத்துக்கோ காணிக்கை. ஏன்னா எவன்டா காணிக்கை ஊழியம் பண்றாங்க? அப்புறம் நீங்க பண்ணதுதானே நான் கேட்டேன். 200 ரூபாய் ஏன் ஆளுக்கு போட்ட? உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல 200 ரூபாய் ஏன் ஆளுக்கு போட்ட? நீ கட்டினியா? இல்ல அது பப்ளிக். நீங்க போட்ட தப்பு இல்ல. பப்ளிக் நீ யாரு? பப்ளிக் நீ ஒருத்தன் பப்ளிக் ஆயிருக்கா? நான் அப்படி எத்தனை பேர் இருக்காங்க பப்ளிக்ல? நான் மட்டும் இருக்கேன். வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வயசு உனக்கு 10, 22 வயசு தான் ஆகுது. சும்மா அந்த பெரிய இடத்துல எல்லாம் மூக்க விட்டுட்டு மூக்க உடச்சிட்டு உட்கார கூடாது. புரிஞ்சுதா உனக்கு? சரிண்ணா. நான் வீரப்ப காமிக்க நினைச்சுன்னு வச்சுக்கோ, உன்னைய உள்ள உட்கார வச்சிடும். என்ன நான் கேஸ் எப்படினாலும் மாத்த முடியும் தெரியல உனக்கு? இல்ல நான் வந்து கேஸ் பார்க்காத இல்லங்கிற தம்பி. உன இப்ப லோக்கல் எவனை வச்சு பேசுன்னு சொல்லு. ஏடிஎம்கேல பேசுமா டிஎம்கேல பேசுமா? உனக்கு ஆளு யாரு? டிஎம்கேல நான் மெம்பர் தானா? டிஎம் நீ மெம்பரா இருந்துட்டு போ. பையா கவுண்டர் உனக்கு பையா கவுண்டர் இப்ப லைன்ல வர அடுத்து 1 hour ஆகிட்டா பாருங்க. தாராளமா கேளுங்க தம்பி. உனக்கு வந்து என்ன பேசுறோம் போல தெரிஞ்சு பேச சில்லறத்தனமா பேசியிருக்கேன். உன்கிட்ட வந்து காசு எடுத்தனாடா நானு? ஏன்னா என் சர்ச் ஆட்கள் என் மீட்டிங் பே பண்றாங்க. நீ யாரா கேள்வி கேட்கறதுக்கு? உங்களுக்கு புரியல.
இல்லண்ணா காசு கொடுக்குறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா ஹெச்ஓடி என் சர்ச்சில் இருக்கான். நான் அடுத்த 1 hourல என் கால் ரெக்கார்ட்ல நான் என் கால் ஹிஸ்டரி நான் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். நான் கேஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். அவங்க ரெக்கார்ட் பண்ணி எனக்கு தந்துருவாங்க சைபர் கிரைம்ல. சரியா உனக்கு? ஆனா இங்க பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்கலாம் எனக்கும் இருக்கலாம், ஓகேங்களா? ஆனா பாத்துருவோம்டா. அது ஆனா இது வந்து கிறிஸ்தவம் இல்லனா இப்படி விளையாடுறது வந்து பப்ளிக்ல போற கிறிஸ்தவமாடா? இல்ல நீ பப்ளிக்ல போயிட்டு ஆலோசி ஆஞ்சபராஜ் அட்டூழியம் பண்ற, காசு சம்பாதிக்கிற, நீ போட அது வந்து கிறிஸ்தவங்க, அதுவும் கிறிஸ்தவமாடா? இல்ல எங்க சர்ச் நீங்க உங்களுக்கு தான் தெரியும். ஜான் அது எட்வின் கேட்டீங்கன்னா நாளைக்கு நீ ஒரு நிமிஷம் தம்பி கெட் ரெடி. ஐடி ஒர்க்லாம் நாளைக்கு நீ லீவ் போடு. நீ எவனா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு நான் ஸ்பாட்டுக்கு வரேன். எட்வின் கூப்பிட்டு நான் கார்ல வரேன். உன் வீட்டுக்கு நான் வரேன். நான் யாருன்னா நீ யாருன்னு பாப்பேன். இந்த மாதிரி பணத்துக்காக ஒரு மதத்தையே முட்டாளாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மென்டலாக்கி தன் சுய லாபத்துக்காக இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? கண்டிப்பா கர்த்தர் இதுக்கு உண்டான தண்டனை கண்டிப்பா கொடுப்பாரு. அவரால் ரட்சிக்கப்பட்ட திரு ஜான் ஜபராஜ் வந்து கர்த்தரால ஜபிக்கப்படுவார், கர்த்தரால தண்டிக்கப்படுவார் வெரி வெரி ஷார்ட்லி. நீங்க எல்லாருமே கேட்குறீங்க ஆதாரம்ன்றது. ஆதாரம் ஒரே ஒருத்தர் தான், கர்த்தர் மட்டும்தான் ஆதாரம். அதுக்கு உண்டான விரைவில் அவரை வந்து கைது செய்யப்படுவாங்க, ஜெயிலில் தள்ளுவாங்க, கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இவர் செய்த அனைத்து உண்மை சம்பவங்களும் அம்பலமாகும். அன்னைக்கு யாரெல்லாம் என்கிட்ட ஆதாரம் கேட்டீங்களோ உங்கள் மூஞ்சி நீங்கள் எங்கே வச்சிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. உதாரணத்துக்கு ஒரு விபச்சாரி தன்னோட உடம்பை விற்று, ஒரு விபச்சாரி தன்னோட உடம்பை விற்று பணம் சம்பாரித்து அந்த பணத்தில் குழந்தைங்களுக்கோ உடல்நல உள்ள தன் கணவனுக்கோ போய் சாப்பாடு மருந்து மாத்திரைலாம் வாங்கி கொடுப்பான். அதுவும் தன்னோட உடம்பு உழைப்பு, அது சரியா? அதை வந்து நம்ம தவறாக சொல்லக்கூடாது. அவங்கவுங்க சூழ்நிலை அது. அவளாவது அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான். ஆனால் ஜான் ஜபராஜ் வந்து இந்த அளவுக்கு மோசம் பண்ணி மக்களை முட்டாளாக்கி கோடிக்கணக்கான சொத்து கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு, யாரோட பணம்? யாரோட பணம்? கடவுளுக்கு ஊழியம் செய்கிறீங்கன்னு பணத்தை உங்களுக்கு கொடுத்தா இந்த பணத்தில் என்ன ஒரு ஆடம்பரம் லைஃபு, என்ன ஒரு லைஃபு? ஹெலிகாப்டரில் போகிறது என்ன, ஃப்ளைட்டில் பறக்கிறது என்ன, நினச்ச ஊருக்கு போய் ஊழியம் செய்கிறது என்ன? எவன் அப்போ விட்டு காசு உழைச்சி சம்பாரிச்சிருந்தா அந்த பணத்தோட அருமை தெரியும். மக்களோட பணமாச்சே வந்து உண்டியில் உழுது இல்லை, தஸ்ம பாகத்துக்காக பங்கு போட்டுக்குன்னு எல்லாரும் அப்படியே ஃபைட் பண்ணி அந்த பணத்தை நாய் மாதிரி பறிக்கிறீங்களா அந்த பணத்தை? இதையும் நம்புறாங்க மக்கள். உங்களை நம்பி இந்த பணத்தை கொடுக்குறாங்க. எத்தனையோ அநாத குழந்தைங்க இருக்கிறாங்க, எத்தனையோ அநாத ட்ரஸ்ட்டுங்க இருக்குது, எத்தனையோ கணவனை இறந்த பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் போய் சேர வேண்டிய அந்த பணம், நீங்கள் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு இந்த பணத்தை எடுத்து என்ஜாய் பண்ணுறீங்க கர்த்தர் பேரை சொல்லி. அப்போ கர்த்தர் எங்கேயா இருக்கிறாரு? இங்கே இன்னொரு பாஸ்டர் சொல்கிறாரு, தன் மனைவி சரியில்லைனா கணவன் சரி இருக்க மாட்டார் அப்படின்னு. இவர் கணவன் மட்டும் இல்லை, ஒரு சர்ச்சோட பாஸ்டர். ஸோ இவர் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லணும். அப்போது சர்ச்சுக்கு வரவங்க தன்னோட கணவன் சரியில்லை அப்படின்னு சொல்ல வந்தாக்கா நீங்கள் சொல்ல போகிற அடுத்த கருத்து என்ன? இன்னொருத்தன் கூட போய் படுங்க, இன்னொருத்தன் கூட போய் உடம்பு சுகத்தை வச்சுக்கிங்க, இன்னொருத்தன் கூட போய் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கன்னா கர்த்தர் சொல்லி கொடுக்க சொன்னார். என்னங்க பாஸ்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உட்காந்து விளக்கம் கொடுக்குறீங்க, இதை சார்ந்து வெக்கமா இல்லையா உங்களுக்கு பாஸ்டர்? சிக்கியவர் சிக்காதவங்க எல்லாம் வெளியே ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே அவரோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நல்லவர்கள், நாணயமானவர்கள், கற்புள்ளவர்கள்னு சொல்றதுக்கு ஒன்றும் இங்கே பெருசாக யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஜான் ஜபராஜ் ஒரு கெட்டவர், நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியும். எதிராக இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு மேலே ரொம்ப பொறாமையாளர்கள் இருக்கிறாங்க. அவரை வேணும்னே சிக்க வைத்திருக்கலாம். ஏன்னா இவர் ஒரு சின்ன பையன், ஆக்சுவலாக மிஞ்சி போனால் 35 வயசு இருக்கும். அவர் இந்த 35 வயசுக்குள்ளால ஒரு பெரிய ஊழியக்காரன், அந்த 50 வயசு 60 வயசு 70 வயசான ஒரு ஊழியக்காரன் அந்த ஏஜில் எவ்வளவு சாதிப்பாங்களோ அந்த சாதனையை ஒரு சின்ன வயசுலேயே சாதிச்சிட்டாருங்கிற பொறாமை உள்ளவங்க எல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறார். கொஞ்சம் கூட ஒரு அறிவு ஞானம் வேணும், சரிங்களா? மனைவி சரியில்லைன்னா அதுக்காக கணவன் ஊர்மைய சொன்னாங்களா? மனைவி சரியில்லைன்னா சரிப்படுத்தி தன்னோட கண்ட்ரோலை வைக்கணும்.
இது காமன் மேன் இல்லை. மனைவி சரியில்லை, நான் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டேன், மனைவி சரியில்லை, நான் இன்னொரு ஒருத்தி கூட போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு காமன் மேன் இல்லை. யூ ஆர் அ பாஸ்டர், யூ ஆர் அ விஐபி, யூ ஆர் அ வெல் நோன் பர்சன். அறிவு இல்லை உனக்கு? இதில் ஜான் ஜபராஜுக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. வெக்கமா இல்லையா உங்களுக்கு? மதத்தை யாரும் கொச்சப்படுத்தலைங்க, கர்த்தர் யாரையும் கொச்சப்படுத்தல. மதம் பேரை சொல்லி ஏமாத்திர இந்த சொறி நாய்களை தான் கொச்சப்படுத்திட்டு இருக்கிறோம். ஜீசஸ் பேரை சொல்லி பணத்தை பறிக்கிற இந்த சொறி நாயை பத்தி தான் நாங்கள் குற்றம் சொல்லிட்டு இருக்கிறோம். நல்ல ஃபாதருங்களை யாரையுமே இது வரைக்கும் கண்டம் பண்ணதில்லை, அவங்கள தரக்குறைவா பேசுனதில்லை. ஸோ கிட்டத்தட்ட 4 நாளாவது திரு ஜான் ஜபராஜ் வந்து இன்னும் கைது செய்யப்படலை. ஸோ 3 பிரிவில் கீழே 3 தனிப்படையை அமைச்சு போலீஸார் வந்து வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்டையும் தமிழ்நாடு போலீஸால் கவர் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஜான் ஜபராஜ் வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா ஏர்போர்ட்லேயும் பிளாக் பண்ணிட்டாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் பாதுகாப்பு ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க, செக் போஸ்ட் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு தலை வழியாக தான் இருக்குது. அதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் ரேணுகா மேடமே களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ அவங்க எந்த ஊரில் இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக இந்த ஜான் ஜபராஜை வந்து கைது பண்ணி கண்டிப்பாக கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு கோர்ட்டில் ஆஜர்படுத்த போகிறது விரைவில். இந்த வாரம் முடிகிறதுக்குள்ளேயே கண்டிப்பாக இந்த சம்பவம் நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, எந்த ஊரில் இருக்கிறாருன்ற வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர் போலீஸ். மீண்டும் இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அது கிறிஸ்தவ மதம் மட்டும் இல்லை, இந்து மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், எந்த ஒரு மதத்திலையும் இந்த மாதிரி ஒரு அநியாயம், இந்த மாதிரி ஒரு ஆணவத்தனம் நடக்கவே கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களை வன்மையாக கண்டிக்கணும். மீண்டும் இவர் ஜீசஸோட பேரை சொல்லிக்கிட்டு ஊழியம் செய்கிறேன், நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் வந்து நின்றுடக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு குழந்தைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. கர்த்தரோட பேரை சொல்லி இந்த அளவுக்கு மானம் பங்கப்படுத்தின இவன் தான் ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லலாம், ஒரு வேசின்னு சொல்லலாம். கர்த்தரோட பேரை சொல்லி வேசித்தனம் பண்ணியிருக்கிறான், விபச்சாரத்தனம் பண்ணியிருக்கிறான் இந்த ஜான் ஜபராஜ். கண்டிப்பாக கர்த்தர் இவனுக்கு உண்டான தண்டனையை விரைவில் கொடுக்கப்படும். எனிவே நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. நன்றி, வணக்கம். மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா ஜான் ஜபராஜை பற்றி பேசலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இதுதான், இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.